கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் இந்த மர்ம நாளுடைய நிகழ்வை எப்படி விளங்கப்படுத்துகிறான் பாருங்க. யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய இரட்சகனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம், நிச்சயமாக இந்த மறுமை நாளுடைய திடுக்கம் என்பது மிக பயங்கரமானது, மிக கஷ்டமானது, மிகவும் ஆபத்தானது. யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத். இந்த மறுமையுடைய நாள் வந்துட்டா இந்த உலகத்தில் ஒரு பால் ஊட்டுகிற ஒரு தாய், யாராவது இந்த பால் ஊட்டுகிற பிள்ளைய மறப்பாங்களா தோழர்களே? தாய் ஒரு இந்த புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு தாயாக இருந்தாலும் பிள்ளைய மறக்கிறல்ல, அந்த பிள்ளைக்கு பால் ஊட்டும். அப்படித்தான் அல்லாஹ் அந்த பிள்ளைக்கும் தாய்க்குமான சொந்தத்தையும் பந்தத்தையும் நேசத்தையும் அல்லாஹ் தஆலா ஊட்டி வைத்திருக்கிறான். இந்த மறுமையுடைய நாள் வந்துட்டும் என்றால் இந்த பால் ஊட்டி கொண்டிருந்த தாய் அந்த பிள்ளைய மறந்துடுவாளாம். எப்படி இருக்கும்? எவ்வளவு உதாரணம் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். இந்த மறுமையுடைய நாள் வந்துட்டும் என்றால் பிள்ளைக்கு பால் ஊட்டி கொண்டிருந்த தாய் பிள்ளையை மறந்து விடுவாள். வயிற்றில பிள்ளைய சுமந்து கொண்டிருக்கின்ற அந்த தாய் அந்த பிள்ளை எப்படி பிறந்தது என்பது தெரியாம ஆகிடும். இந்த உலகத்திலேயே ஒரு இயற்கையான வழிக்கு மிகவும் கஷ்டமான ஒரு வழி என்றால் இந்த உலகத்தில் ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுக்கிற வருத்தம் தான். இயல்பாக இயற்கையாக வருகின்ற வருத்தத்தில் ஆக கஷ்டமான தாங்க முடியாத ஒரு வருத்தம் என்றால் ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுக்கிற வருத்தம். இந்த வருத்தத்தை அல்லாஹ் இந்த மறுமையோடு ஒப்பிடுகிறான். மறுமையோடு ஒப்பிட்டு எப்படி சொல்கிறான் என்றால், வயிற்றில குழந்தையை சுமந்து கொண்டிருக்கின்ற அந்த தாய் அந்த குழந்தை எப்படி பிறந்தது என்பதை மறந்து விடுவாள். அந்த அளவுக்கு அமளிகளும் துமளிகளும் நிறைந்த ஒரு மிக கஷ்டமான ஒரு நாள் தான் அந்த நாள். ஒத்தரன்னாச சுகாரா, அந்த நாளையில் மக்களையெல்லாம் நீங்க பார்ப்பீங்க, எப்படி இருப்பாங்கன்னா மக்கள் எல்லாம் இந்த போதை அடிச்சவன் மாதிரி இருப்பாங்க. இந்த நல்லா இருந்து ஒருவர் குடிச்சிட்டான்டா அவனுக்கு மேடும் தெரியாது, பள்ளமும் தெரியாது, நல்லவனும் தெரியாது, கெட்டவனும் தெரியாது, மனைவியும் தெரியாது, மகளும் தெரியாது, அல்லோல கல்லோலப்பட்டு இந்த புத்தி குழம்பி போய் எங்க போற என்ன செய்யற என்று தெரியாம அலமோதுகின்ற அந்த போதை பிடித்த மனிதர்களை போல நீங்க பார்ப்பீங்க. வமாஹும் பிசுகாரா, ஆனால் அவர்கள் யாருமே போதை உள்ளவர்கள் அல்ல. வலாக்கின் அல்லாஹ அதாப் வலாக்கின் அல்லாஹ அதாப ஷதீத் வலாக்கின் அதாப் அல்லாஹி ஷதீத். ஏனென்றால் அந்த நேரம் அல்லாஹ்வுடைய தண்டனை என்பது கடுமையான நேரம். அந்த கடுமையான நேரத்தில் தாய் பிள்ளையை மறந்து விடுவதும், வயிற்றில் உள்ள குழந்தைகள் சும்மா விழுந்து விடுவதும், நல்லா இருந்த மனிதர்கள் எல்லாம் போதையுள்ள மனிதர்களை போன்ற இந்த உலகத்தில் அல்லோல கல்லோல படுவதும் அல்லாஹ்வுடைய தண்டனை என்பது அவ்வளவு பெரிய தண்டனையாக இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அல்லாஹ் அல் குர்ஆனில் நம்மட கருத்தை விடுங்க, இப்போ நீங்க கேட்கிற அவ்வளவும் அல்லாஹ்ட வசனம், கேட்க கேட்க நன்மை. அல்லாஹ் பேசுகிற வார்த்தை அதுல ஒரு பயம் இருக்கணும், உள்ளத்துல ஒரு தாக்கம் இருக்கணும். அல்லாஹ் பேசுகிறான், எப்படி பேசுகிறான் பாருங்க. இத ஷம்சு குவ்விரத், இந்த சூரியன் இருக்கிறது, இந்த சூரியன் மறுமையுடைய நாள் வந்தால் சுருட்டப்பட்டு விடும். யாரால தோழர்களை முடியும்? இந்த சூரியன் மறுமையுடைய நாள் வந்தால் அப்படியே சுருட்டப்பட்டு விடும். வைதன் நுஜூமுன் கதரத், இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து விடும். கற்பனை பண்ணி பாருங்களேன், இந்த சூரியன் சுருட்டப்படுமாக இருந்தால், நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படியே விழுந்து விடுமாக இருந்தால், இத சமாஉன் ஃபதரத், வானம் அப்படியே வெடித்து விழந்து விடும், வானமெல்லாம் பிளந்து விடும். அல்லாஹு தஆலா வைதல் ஜிபாலு சுய்யிரத், மலைகள் எல்லாம் இடம்பெயர்ந்து விடும். இருக்கிற மலைகள் எல்லாம் பஞ்சு பஞ்சுகளாக அப்படியே பரத்தப்படுகிற, அப்படியே பஞ்சு பஞ்சுகளாக அப்படியே புரண்டு போகிற மிக பயங்கரமான ஒரு நாள். நம்ம பார்க்கிற வானத்தை அல்லாஹ் சொல்றான், நமக்கு வெளிச்சம் தார சூரியனை அல்லாஹ் சொல்றான்.
வானத்தில் அழகுக்காக வேண்டி நாங்கள் ரசிக்குகிற நட்சத்திரத்தை சொல்கிறான். நாங்கள் இந்த உலகத்தில் சுற்றித் திரிகின்ற போது ஏறித் திரிகின்ற மலைகளை அல்லாஹு தஆலா சொல்கிறான். வஇதல் இஷாரு உத்திலத், அந்த நாள் வந்துட்டும் என்றால் இந்த உலகத்தில் உள்ள மிருகங்கள், இந்த உலகத்தில் உள்ள கருவுட்ட மிருகங்கள் எல்லாம் கவனிப்பாரற்று போய்விடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்றைக்கு இருந்த உயர்தரமான வாகனம் ஒட்டகம். அல்லாஹ் சொல்றான், மறுமையுடைய நாள் வந்துட்டும் என்றா மனுஷன் லக்ஸரி வெஹிக்கிள் என்று, வாகனம் என்று எதை பார்க்கிறானோ அதை எவனுமே கணக்கெடுக்க மாட்டான். அவன் சொத்து சுகம், மனைவி மக்கள், வீடு வாசல், வாகனம், தோட்டம், துறவு எதுவுமே இருக்கு. மனைவி பிள்ளைய மறந்துடுவாள் என்றால், தாய் பிள்ளைய மறந்துடுவாள் என்றால், பால் குடித்த பிள்ளை மறக்கடிக்கப்படும் என்றால், வயிற்றில் சுமக்கப்பட்ட பிள்ளை சும்மா விழுந்து விடும் என்றால், எல்லாரும் போதை அடித்தவர்களை போல போதை குடிக்காமல் ஆகிவிடுவார்கள் என்றால், சூரியன் சுருட்டப்படும் என்றால், நட்சத்திரங்கள் அப்படியே உதிர்ந்து விடும் என்றால், வானம் வெடித்து விடும் என்றால், மலைகள் எல்லாம் பிளந்து விடும் என்றால், எப்படியான ஒரு நாளாக இருக்கும்? சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பயங்கரமான ஒரு நாளாக இருக்கும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இந்த வைதல் வுஹூஷு ஹுஷ்ரத், விலங்கினங்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படும். வைதல் பிஹார் சுஜ்ஜரத், பார்க்கிறமே கடல், இந்த கடல் தீமூட்டப்படும். கடல் அப்படியே கொதிக்கும், நெருப்பாக கொதிக்கும். வைதன் நுஃபூசு சுஃபிஜத், எல்லா உயிரினங்களும் ஒன்று சேர்க்கப்படும். அப்படி ஒரு பயங்கரமான ஒரு நாள் தான் இந்த மஹ்ஷருக்கு முந்திய இந்த மறுமையுடைய நிகழ்வு. அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி அல்லாஹ் கிட்ட துவா கேட்பாங்க. நம்ம அப்படி ஒரு துவா கேட்கறல மறந்து, அல்லாஹும்ம ஹாசிபினி ஹிசாபன் யசீரா, யா அல்லாஹ், கேள்வி கேட்குகின்ற அந்த மஹ்ஷருடைய நாளையில் எனக்கு இலகுவான கேள்வியை கேட்டு விடுவாயாக. நமக்கு அந்த பயமே இல்லையே தோழர்களே, இல்லாம ரஹிமல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர பயமே இல்லையே. அல்லாஹும்ம ஹாசிபினி ஹிசாபன் யசீரா, யா அல்லாஹ், கேள்வி கேட்கிற அந்த மறுமையுடைய நாளையில் எனக்கு லேசான கேள்வியை கேட்டு விடுவாயாக அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்பாங்களாம். ஆயிஷா நாய் கேட்பாங்களாம், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, மல் ஹிசாபுல் யசீர், இந்த லேசான கேள்வி என்றா என்ன யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்பாங்களாம். அப்ப ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்துறாங்க, மறுமையுடைய நாள், அந்த நாளையில் மஹ்ஷர், அங்கு ஒன்று சேர்க்கப்படுகிற மனிதன், அவனுடைய வலது கரத்திலும் இடது கரத்திலும் கொடுக்கப்படுகிற பட்டோலைகள், அதை அவன் வாசிக்குகின்ற வாசிப்புகள், அதில் உள்ள அவன் செய்த பாவங்கள், அட்டூழியங்கள், அனாச்சாரங்கள், அவன் செய்த நன்மைகள், தீமைகள் கடுகளவும் விடப்படாமல் அத்துணையும் இருக்குகிற அந்த நாளையில் எந்த ஒரு மனிதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்து அவனை துருவி துருவி விசாரிக்க ஆரம்பிக்கிறானோ அந்த மனிதன் யௌமஇதின் ஹலக், அந்த மறுமையுடைய நாளையில் அந்த மனிதன் அழிஞ்சிட்டான நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கட்டும். எந்த மனுஷனை அல்லாஹ் மறுமையில எடுத்து அல்லாஹ் துருவி துருவி இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு நாளையில் அல்லாஹ் விசாரிக்கிறானோ யௌமஇதின் ஹலக், அந்த மறுமையுடைய நாளையில் அந்த மனிதன் அழிந்து விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால தான் அல்லாஹ் கிட்ட நான் கேட்கிற ஒரு துவா, அல்லாஹும்ம ஹாசிபினி ஹிசாபன் யசீரா, யா அல்லாஹ், மறுமையுடைய நாளையில நீ கேட்கிற கேள்வியில கடுமையான கேள்வி, சோதனை நிறைந்த கேள்வி, வேதனை நிறைந்த கேள்வி, அதை எனக்கிட்ட கேட்றாத, லேசான கேள்வியை எனக்கிட்ட கேளு. மறுமையுடைய நாள் எப்படி இருக்கும் என்றால் 7443வது செய்தி, புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹு தஆலா அந்த நாளையில் ஒவ்வொரு மனுஷனோடும் அல்லாஹ் பேசுவான், ஒவ்வொரு மனுஷனோடும் அல்லாஹ் பேசுவான். லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான், அல்லாஹுக்கும் பேசுகிற அடியானுக்கும் எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் நம்மளோடு பேசுவான், நேரடியாக பேசுவான். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தோழர்களே, அப்படியான ஒரு நாளைய பயந்து கொண்டு ஒரு ஈத்தம்பழ துண்டாவது கொடுத்து தர்மம் செய்து, அல்லது நல்ல பேச்சாவது பேசி தர்மம் செய்து இந்த அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க. மனுஷன் அந்த நேரத்தில் அல்லாஹ் பேசுகிற போது பார்ப்பான், அவனுக்கு முன்னால்
நரகம் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கும். ஃபத்தகுன்னார், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.